போல் இருக்கிறதே. சொல்லுங்கள் தந்தையே. உத்தரவு. இதோ ஸ்கைப்பில் உங்களை உடனே தொடர்பு கொள்கிறேன். அலிராணியே, கால்ஃப் டோர்னமெண்ட்டுக்காக நான் இந்த டேம்பா மாநிலத்திற்கு வந்திருக்கிறேன். ஓ, அப்படியா? என்ன விஷயம் தந்தையே? பொன்னுமலை மகளே, எனது நண்பன் பர்மிங்ஹாம் மன்னன் ஃபேஸ்புக் வழியாக செய்தி அனுப்பியுள்ளான். தனது புதல்வன் மங்கனி பாண்டியனுக்கு பெண் பார்க்கிறானாம். உன்னை அவர்கள் நாட்டை இளவரசியாக்க ஆசைப்படுகிறார்கள். என் திருமணத்திற்கு இப்பொழுது என்ன அவசியம்? அலிராணி, நான் சொல்வதை கேள். இளவரசன் மங்கனி பாண்டியன் வீரத்தில் ஒரு வேங்கை, அழகில் ஒரு ராஜகுமாரன், குணத்தில் ஒரு பத்திரமாத்து தங்கம். அவன் போட்டோக்களை ஃபேஸ்புக்கில் பார். பிடித்திருந்தால் மேற்கொண்டு பேசலாம். உங்கள் உத்தரவு தந்தையே. நான் இப்பொழுதே போய் அவர் போட்டோவை ஃபேஸ்புக்கில் பார்த்து பிடித்திருந்தால் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிறேன். தந்தை சொன்னது போல் இளவரசர் மங்குடி பாண்டியன் மிகவும் அழகாகத்தான் இருக்கிறார். பெயர்தான் மங்குடி, ஆனால் பார்ப்பதற்கு சித்ரோஷனை போல் அழகாக இருக்கிறார். ஆமா, என்ன ஒரு ராஜ கம்பீரம்! திருமணம் செய்து கொண்டால் இவரைத்தான் திருமணம் செய்து கொள்கிறேன். என்ன இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? இவர்தான் நான் திருமணம் செய்து கொள்ளவிருக்கும் இளவரசர் மங்குடி பாண்டியர். அப்படியா? இது மங்குடி பாண்டியராக இருக்கவே முடியாது. மங்குடி பாண்டியரை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். அவருடன் நான் குத்தாட்டம் ஆடி இருக்கிறேன். அது மக்களுக்கே தெரியுமே. அலிராணியே, இது ஏதோ ஒரு சூழ்ச்சி உள்ளது. மிகவும் ஜாக்கிரதை. அப்படியா சொல்கிறாய்? முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும். இதற்கு நான் ஒரு தக்க பதிலடி கொடுக்கிறேன் பார். என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்கள் இளவரசி? பொறுத்திருந்து பாருங்கள். Enjoy the show.